திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல மலையில தீபம் ஏத்த முடியலன்னு சொல்லி அவன் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டான், போயிட்டான், வச்சுட்டான். ஆனா அதுக்காண்டி உசுறு விட்டது யாரு? பூர்ணச்சந்திரன் ஒரு தேவமாறு. அவன் ஏன் உசுறு விட்டான்? அந்த பையன் தீ குளிச்சு செத்துட்டான். நான் வந்து முருகன் கோயில்ல திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த முடியல, அதனால என்னோட உடல்ல நான் தீபத்தை ஏத்தி வச்சுக்கிட்டேன், என்னால தாங்க முடியல. அந்த பையன் செத்து போயிட்டான். இன்னைக்கு அவனுக்கு 2 பிள்ளைகள். அவன் மகன் அந்த பிள்ளைய தகப்பனை எரிக்கும் பொழுது அந்த பையன் அழுத காட்சிகளை பார்த்துட்டு நம்மளால வந்து தாங்க முடியல. தென்காசியில கோவில காத்த அந்த குமார பாண்டியன் குடும்பம், ஒரே குடும்பத்துல 4 விதவை 5 விதவை. அப்ப இப்படி நாட்டுக்காண்டியும் மதத்துக்காண்டியும் உசுறு விடுது தேவமாறு. இவனை பூரா மேல இருந்துகிட்டு நமக்கு ஆட்சியும் கொடுக்க மாட்டான், அதிகாரம் கொடுக்க மாட்டான். அப்ப உசுறு விடுறதுக்கு மட்டும்தான் தேவமாறு வேணும். அதனால நான் தயவு செய்து சொல்றேன், நாடு அப்புறம் இருக்கட்டும், தமிழ்ங்கிறது அப்புறம் இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ரத்தத்துல ஓடுனது. அது நம்ம என்னைக்கு நம்ம அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதையெல்லாம் காப்பாத்திக்கிடும். தயவு செய்து இந்த மாதிரி வந்து கோழைத்தனமான விஷயங்கள்ல நீங்க எல்லாம் ஈடுபடக்கூடாது, இளைஞர்கள் அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மாநில முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய குடும்பத்திற்கு உரிய நிதியினை கொடுத்து அந்த பெண்ணுக்கு வந்து அவருடைய மனைவிக்கு அரசு வேலை வந்து வழங்கணும். தயவு செய்து இது வந்து மாண்புமிகு முதல்வருக்கு நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை வந்து முதல்வர் வந்து நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. அதுக்கெல்லாம் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும்னு நினைச்சோம். ஏற்கனவே பல்வேறு தீர்மானங்கள்ல அவருக்கு நன்றி சொல்லியிருக்கோம். இன்னைக்கு வேலுநாச்சியாரோட பெயரெல்லாம் பல்வேறு இடங்களுக்கு அவர் சூட்டி இருக்காரு. இதை நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். இருந்தாலும் எங்களுடைய அடிப்படை ஆதாரமா இருக்கக்கூடிய எங்களுடைய வரலாறு திருப்பி எங்களுக்கு நாங்க நீங்க நிம்மதியா இருக்க முடியல. குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களால அந்த சட்டத்தை தவறா பயன்படுத்தி எங்களுக்கு இன்னைக்கு வந்து வழக்குகளால புனையப்பட்டு எங்களுடைய இளைஞர்கள் அதிகமானவர் சிறைக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் சொல்லி மாண்புமிகு முதல்வர்கிட்ட நான் பணிவன்போடு நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்க எல்லாத்தையும் நான் வந்து உங்க ஊர்கள்ல வந்து நான் சந்திக்க வருவேன். அதுல மாட்டுக்கருத்தே இல்ல. பெண் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைங்க, பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க. எனக்கு உண்மையிலே வருங்காலத்துல வந்து இளைஞர்கள் மீது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, இந்த பெண் பிள்ளைகள் மீது நம்பிக்கை இருக்கு. அது எப்படியாவது படிச்சு ஒரு நீதிபதியாவோ ஒரு கலெக்டராவோ வந்து எங்களை காப்பாத்திடுவா அப்படிங்கிற எண்ணம். அவளை குலசாமியா நம்ம எல்லாரும் நினைக்கணையா? பெண் பிள்ளை தான் நமக்கு குலசாமி. அந்த குலசாமிக்கு நான் சொல்லக்கூடியதுதான், உங்களை நாங்க வந்து குலசாமியா நினைக்கும், தெய்வமா நினைக்கும். கோடியா சொத்து இருந்தாலும் மானம் போயிட்டுனா அந்த இடத்துல செத்து போயிருவான் தேவை. அதனால மானத்தோட நான் வாழணும் அப்படின்னா, நான் மானத்தோட உங்க அம்மா அப்பா இருக்கணும்னா நீ தான் கரெக்டா இருந்து. அதனால தயவு செய்து செல்போனை கவனமா கையாளுங்கம்மா. ஒரு நாளைக்கு 1008 பிரச்சனை வருது, பெண் பிள்ளைகள் பிரச்சனை வருது. இதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. அண்ணன் தம்பி கோவப்பட்டுருவான், கோவப்பட்டு அருவாள் எடுத்து அந்த குடும்பமே நாசமாயிரும். இன்னைக்கு பார்த்திருப்ப ஒரு குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குன்னு சொல்லி. அதனால தயவு செய்து சொல்றேன், தாய் தகப்பனுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரே இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கு அவங்க சொல் பேச்சு கேட்டு வந்து மாப்பிள்ளை பார்த்து திருமணம் முடிச்சு நல்லபடியா இருங்க.